நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது பெண்கள் மேல இந்த வன்முறை. பட் ஆனா அந்த வன்முறை நடக்குது இருக்குல்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என் மூட்ல இருந்து நான் ஒன்று சொல்லுவேன். ஆனா அந்த ஆர்டிஸ்ட் மூட்ல ஒன்று போகும்போது அவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பெட்டரா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்புறம் நான் பண்ணதே தான் வேணும்னு எப்படி கேட்க முடியும்? ஒரு நாள் செலவே வந்து 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவாகுது. இது வந்து நான் அப்பா கூட கொடுக்க மாட்டாங்களா காசு கொடுத்து ஒரு படம் எடுத்து ஷார்ட் ஃபிலிம் கூட சொல்ல மாட்டாங்க. இந்த படம் இப்போ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கதையை அவர் கேட்டு இது பண்ணிட்டாங்க. படம் பார்த்து முடிக்கிறப்போ இப்படிலாம் ஒரு காதல் இருந்திருக்கா, உண்மையாக இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்குறப்போ எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ் சாரோட வாழ்க்கையில் வந்த ஒரு கதையை தான் வந்து அப்படியே நம்ம படமாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதில் எதெல்லாம் உண்மையாக இருந்துச்சு, எதெல்லாம் கொஞ்சம் கதைக்காக சேர்த்துன விஷயங்கள் சார்? எழுதிட்டானா இங்கே ஏதோ ஒன்று குறையுதுன்னு மட்டும் தோணுச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அப்போ நான் தமிழோட ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தமிழோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்தார், ஜோதின்னு ஒருத்தர். அவர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைங்கய்யா அப்படி கொஞ்சம் பிரச்சனை, ஏங்கய்யா வந்து நீங்கள் ஒரு முஸ்லீமாக வச்சா அப்படி இருக்கும்னு கேட்டார். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு என்னவா இருந்துச்சுன்னா, சரி ஒரு வேளை அவங்க வெளியே போய் நல்லா இருக்கட்டுமே, இந்த கதையிலையாவது வெளியே போய் நல்லா இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் நம்ம இந்த கதைக்குள்ளே அப்படி ஒர்க் பண்ணி அதை. ஓகே, இதெல்லாம் தான் வந்து நடிகர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குல்ல, அவங்க நமக்காக வந்து பண்ணுறது இருக்குல்ல, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இருந்தால் கூட இந்த கதைக்குள்ளே வந்து அவங்க பண்ணுறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியம். ரஞ்சித் என்ன சொன்னார் படம் பார்த்துட்டு? அவர் வந்து பார்த்ததுமே கட்டி பிடிச்சாரு. ஏன்னா எப்போதும் வந்து அவங்களுக்கு என்னன்னா, நம்ம எல்லாருமே சினிமாவில் ஒரு ஆர்வத்தில் உள்ள வந்துருவோம். இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது, மொக்க படம் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டு படம் பாருன்னு சொல்லிட்டு. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் டைரக்டர் தான் சொல்லலாம். 2025 கடைசியில் அந்த படம் தான் ரிலீஸ் ஆச்சு. கடைசியில் ரிலீஸ் ஆனாலும் அந்த வருஷத்துடைய பெஸ்ட் படம், கிரிட்டிக்கலாகவும் மக்களிடையே வந்து ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற படம் சிறை. அந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ் ராஜ்குமார் தான் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. செம்ம படம், மன நிறைவான ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு, சிறை பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ ஒரு ஹாப்பி டீயே சந்தோஷமா, ஆஹா வருஷம் கடைசியில் ஒரு சூப்பரான படம் பார்த்த ஒரு அனுபவம். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? ஒரு 13-15 வருஷத்தோடைய கனவா இந்த படம் சிறை, இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை உங்கள் பேர் வரப்போ அந்த ஃபீல், அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நமக்கு இது ஒரு கனவு அப்படின்றதெல்லாம் தாண்டி இது ஒரு வேலை. இது நமக்கு சரியாக அதை செய்யணுன்றது படமாக பார்க்கும்போது அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது சரியாக செஞ்சுருக்கோன்ற ஒரு நம்பிக்கை தான். ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். அண்ட் படம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்த இப்போ வரைக்குமே வந்த ஒரு பெஸ்ட் அப்ரிஷியேஷன், ஒரு பெரிய மோட்டிவேஷன் என்னவா இருந்துச்சு? நிறைய பேர் பேசுனாங்க. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா ரஜினி சார் பேசினார். படம் பார்த்துட்டு பேசினார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாரு. ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து அது வரைக்கும் நம்ம ஒரு டேரக்டராக ஃபீல் பண்ணியிருந்தோம். ஆனால் அவர் பேசும்போது நம்ம அப்படியே டோட்டலாகவே வந்து அவருடைய சின்ன வயசுலேருந்து பார்த்த ரஜினி சாருடைய வாய்ஸ் கேட்கும்போது நமக்கு டோட்டலாக என்ன ஆச்சுன்னா ஒரு இதுவாகிட்டோம், ரசிகராக மாறிட்டோம். சார் சொல்லுங்கள் சார் இந்த அந்த மனநிலை இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது கொடுத்த ரஜினி சாருக்கு ரொம்ப நன்றி. சூப்பர். அண்ட் உங்களுடைய குருன்னு சொல்லாமா வெற்றி சார்? ஆமாம். ஏன்னா ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் வெற்றிமாறன் அவருடைய பட்டையில இருந்தால் நீங்கள் வந்திருக்கீங்கன்றப்போ அவர் எவ்வளோ பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. அண்ட் அவர் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயும் சொல்லியிருந்தார், படம் பார்த்துட்டு எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் அங்கங்கே தெரிஞ்சு, ஆனால் மற்றவங்களாம் சொல்கிறப்போ நல்லா இருக்கா, நான் தான் ரொம்ப ஒரு ஜட்மெண்ட்டாக பார்த்துட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவர் என்ன சொன்னார்? அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. ப்ரீவியூ ஷோ பார்த்தாரு. எப்போதும் நம்ம வெற்றி சார் வந்து என்னன்னா அவருடைய பார்வை என்னவா இருக்கும்னா ஏதாவது குறைகள் இருக்கான்னு தான் பார்ப்பாரு. ஏன்னா தப்பாயிடக்கூடாது, பொலிட்டிக்கலாகவும் தப்பாயிடக்கூடாது. ஸோ வந்து அதனால நம்ம பசங்கன்றதுனால ரொம்ப ஷார்ப்பாக அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்க்கும்போது எனக்கு பயங்கர இதுவாக இருந்துச்சு. அப்புறம் அவர் சொன்னார், சின்ன சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குடான்னாரு. ஆனால் அது மற்றவங்களுக்கு வந்து சரின்னு படுது. அப்போ வந்து அது ரைட், ஓகே, அவரே அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லைடா மற்றவங்களாம் ஓகேவா இருக்கு, ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அதை அப்படியே விட்டுருந்தாரு. அது சரியா இருந்துச்சு. எல்லாருக்கும் பார்த்தோம், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா, ஆடியன்ஸ்க்கும் போனதுக்கு அப்புறமும் இன்னும் அது பயங்கர அப்ரிஷியேட் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்ன குறைகள் என்ன சார்? ஏதாச்சும் லவ் போர்ஷன் எப்போதும் அவருக்கு என்னன்னா அவர் ஃபேமிலி ஒரு இது இருக்குல்ல, அதிகமா வந்து அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள போக மாட்டாரு. உணர்வுகளோட அந்த பெண்களை அழுது பேசுறதுலாம் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ரொம்ப இது அவைவாவே கொஞ்சம் பார்ப்பாரு. எனக்கு வந்து அப்படி இல்லை, நான் நிறைய பெண்களோடய பழகின ஆட்கள், எங்கள் வீட்டில் எனக்கு அக்கா தங்கச்சிங்களாகட்டும், எனக்கு சித்திகளாகட்டும், நிறைய எல்லாருமே வந்து ஃபீமேல்ஸ். அப்போ வந்து அவங்களுடைய அழுகை, அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்போ எனக்கு அது மாதிரியான அதுவாக தான் அதை நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அது எனக்கு கனெக்ட் ஆகும், பயங்கரமாக கனெக்ட் ஆகும்.
அண்ட் படம் பார்க்குறப்போ கதை ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே ஆ, இவங்க அப்துல் தான் எனக்கு வருது பேரு. அக்ஷய் அக்ஷய் ஆகட்டும், அதுக்கப்புறம் அனிஷ்மா. அனிஷ்மா ஆகட்டும், இவங்க 2 பேருமே வந்து வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க அழுறப்போ எங்களுக்கு ஒரு மாரி கலங்குது. ரொம்ப இன்னசென்ட்டா, எதார்த்தமா, நிஜமா இவங்க லவ் பண்றாங்களா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எந்த மாரி நகர்ந்துச்சு சார்? அத பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து அக்ஷய்க்காக தான் நம்ம பிளான் பண்ணது. ம். ஏன்னா இவரு லலித் சார் வந்து இந்த கதையை வந்து ரொம்ப ஒரு இந்த இந்த படம் இப்போ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கதையை அவர் கேட்டு இது பண்ணிட்டார். ஓகே. சும்மா ஒரு ஒரு நாட்டில இருந்தே அவர் வந்து இந்த கதையில என் பையன் பண்ணணும்னு சொல்லி அவர் தமிழ்கிட்ட பேசி அதை ஒர்க் பண்ண வச்சிட்டாரு. அப்போ நான் இதுக்குள்ளே வரேன். நான் இதுக்குள்ளே வரும்போது நான் அதை ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது வெறும் அக்ஷய் மட்டும் வச்சு இந்த கதையை நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. அப்போது இதுக்குள்ளே வந்து விக்ரம் பிரபு சார் வர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ விக்ரம் பிரபு சார் வராருன்னா சும்மா யாருமே ஒரு ப்ரொடியூசர் பையனுக்காக வந்து ஒரு நடிகர் வந்து வரணுன்ற எந்த இதுவுமே இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ விக்ரம் பிரபு சாருடைய கேரக்டரை நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும். அவருடைய அவரால் தான் இது எல்லாமே நடக்குதுன்ற ஒரு இடத்துக்குள்ள நம்ம கொண்டு போகணும். ஏன்னா அவன் அப்துல்ன்ற அந்த கேரக்டர் பல போலீஸை பார்த்துருவோம். ஆனால் கதிரவன்ற போலீஸை பார்க்கல. கதிரவன்ற போலீஸை பார்க்கும்போது தான் அப்துல்ன்ற அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடைக்குது அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள அதை ஒர்க் பண்ணுறோம். அப்போ ஒர்க் பண்ணும்போது அவர் விக்ரம் பிரபு சாருக்கு ஆல்ரெடி இந்த கதை அவருக்கு தெரியும். தமிழ் சொல்லியிருக்காரு. அப்புறமா நான் போயிட்டு ஸ்க்ரீன் பிளேவோட சொன்னேன், சார் இப்படி தான் சார் இருக்கும் இப்படி இருக்கும். அவர் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே வந்தார். அவர் உள்ளே வந்ததாகட்டும். இப்போ அப்துல்லும் கலையரசிக்குமான இது இருக்குல்ல. இப்போ வந்து அக்ஷய்க்கு வந்து என்னன்னா புதுசு சென்னையில் சென்னை மீன்ஸ்னா ரொம்ப கொஞ்சம் ஹைடெக்காக பிறந்து வந்த பையன். அவருக்கு வந்து நடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்புறம் இந்த ஊர் சார்ந்து பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா சூரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனர் இது பண்ணுறோம். அவர் வந்து ஆல்ரெடி நிறைய படங்களுக்கு வந்து நடிகர்களை ட்ரெயின் பண்ணுறாள். ஜெய்பீம்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்து அவர் கையில் நான் ஒப்படைச்சிட்டேன். அக்ஷய் நான் அவர் கையில் ஒப்படைச்சிட்டேன். எனக்கு வந்து நீங்கள் அக்ஷய் ரெடி பண்ணி எனக்கு எடுத்து கொடுத்துருங்க. இப்போ அவர் அக்ஷயை வந்து ரொம்ப பக்காவாக அக்ஷயும் சரி அனிஷ்மாவும் சரி மற்ற நடிகர்கள் யாருக்காவது நடிகர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னாக்கா நடிகத்தில் பிரச்சனை இருக்குன்னா அவர் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டார், கூப்பிட்டு வச்சு பண்ணிட்டார். ஸோ எனக்கு இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டு எனக்கு ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து தேவையோ அப்போ மட்டும் நான் பார்த்துக்குவேன். ஸோ இவங்க சரியாக இருக்காங்களான்றதை நான் பார்த்துக்குவேன். பட் ஆனால் என்னுடைய வேவ்ல வந்து அவர் சூரிக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ அவர் வந்து அழகாக அதை இது பண்ணிட்டார். ஸோ பண்ணி அதை நாங்கள் அதனால் எங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் எனக்கு பெரிய அளவில் பிரச்சனையே கிடையாது. நடிகர்கள் மூலிமா எனக்கு பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. ஸோ அது சிறப்பாக நாங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே ஒர்க் பண்ணிட்டோம். நைஸ் நைஸ். படம் பார்த்து முடிக்கிறப்போ இப்படிலாம் ஒரு காதல் இருந்திருக்கா, உண்மையாக இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்குறப்போ எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ் சாரோட வாழ்க்கையில் வந்த ஒரு கதையை தான் வந்து அப்படியே நம்ம படமாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதில் எதெல்லாம் உண்மையாக இருந்துச்சு, எதெல்லாம் கொஞ்சம் கதைக்காக சேர்த்துன விஷயங்கள் சார்? இப்போ வந்து இந்த இதில் வந்து உண்மைன்றது வந்து என்னென்னா அந்த பையன் அவங்க அப்பாவை கொண்டது உண்மை. ஓகே, பொண்ணோட அப்பாவை கொண்டது உண்மை. அந்த பொண்ணுடைய வாழ்வியல் ஆகட்டும் அந்த பையனுடைய வாழ்வியல் ஆகட்டும் நம்ம வந்து கிரியேட் தான் பண்ணோம். ஓகே, அந்த அவங்க முஸ்லீம் இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணது. அப்புறம் வந்து இந்த கதிரவன் கேரக்டர்ல கதிரவன் வந்து அந்த ஜட்ஜி வந்து அடுத்த இந்த ஜட்ஜி வந்து நான் வந்து நெக்ஸ்ட் இயர்ல உனக்கு என்னன்றத பார்க்குறேன்னு சொல்ற வரைக்கும் உண்மை. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்கு இடையில இருந்து ஒரு 6 மாசம் 3 மாசமோ 6 மாசமோ அடுத்த ஏரிங்கிறது இருக்குல்ல, இது வந்து சினிமால தான் நம்ம அடுத்த ஷாட்ல காட்ட முடியும். நிஜத்துல வந்து அந்த 3 மாதங்களுடைய பயணம் இருக்குல்ல, அந்த இடைவெளி இருக்குல்ல, ரொம்ப பெருசு. அப்ப யாருக்கு என்ன வேணாலும் வேலைகள் வரலாம். இப்போ இவரு வந்து தமிழுக்கு வந்து சென்னைக்கான இதுல வந்துட்டாரு. ஸோ இப்போ அங்க அவங்க வேலூர்ல அந்த பையன் இப்போ இப்படின்னும் போது அது அப்படியே பிரிஞ்சிருச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணோம். என்னதான் அந்த பையன் இப்போ நம்ம சொல்கிறோம், ஆனால் அவருக்கு வந்து இப்போ வந்து பெரிய வயசு இருக்கும். அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. நம்ம அப்புறமா நம்ம விசாரித்தோம், உங்கள் கேஸ் நம்பர் தெரியல நமக்கு, இது மாதிரி எதுவும் அப்படியே சரி. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு என்னவா இருந்துச்சுன்னா சரி ஒரு வேளை அவங்க வெளியே போய் நல்லா இருக்கட்டுமே, இந்த கதையிலையாவது வெளியே போய் நல்லா இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் நம்ம இந்த கதைக்குள்ளே அப்படி ஒர்க் பண்ணி அதை. ஓகே, சூப்பர் சார். இந்த படம் பார்க்குறப்போ நிறைய புது புது விஷயங்கள் இருந்துச்சு சார். நம்ம போலீஸ்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜோன்லேயே படங்கள் பார்த்துருக்கோம். ஏஆர்னு சொல்கிறாங்க, பாஸ்போர்ட்னு சொல்கிறாங்க, லாங் எஸ்கார்ட்ன்றாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. கொஞ்சம் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது என்னென்னா இப்போ வந்து இப்போ ரைட்டர் வந்து தமிழ் தான். இப்போ எனக்கு இந்த போலீஸ் உடைய இந்த இது இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற அந்த ஏஆர் ஆகட்டும், பாஸ்போர்ட் ஆகட்டும், லாங் எஸ்கார்ட் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து எனக்குமே புதுசு தான். ஓகே, எனக்குமே புதுசு தான். அப்போ என்ன ஆகுதுன்னா தமிழ் நாங்கள் எழுதும்போது இதெல்லாமே இதை பற்றி கொஞ்சம் புரிதலோட தான் நம்ம பேசிட்டோம் முன்னாடியே. அதுக்கப்புறம் நான் நிறைய ஏஆர் போலீஸ் போய் பார்க்கறது, அவங்ககிட்ட பேசுறது, ஸோ இப்படி இருந்தது. அப்புறம் என் கூடவே வந்து நான் ஒரு போலீஸை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ சசின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ், அவர் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தார். இன்னொரு போலீஸ் வந்து நடிச்சார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முருகனா ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு, தவமணின்னு சொல்லிட்டு, அவரும் போலீஸ். இப்போ 2 பேரும் கரண்ட்ல இருக்காங்க. ஸோ அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணுவார், அதே நேரத்தில் நடிக்கவும் செய்வார். அப்போ எனக்கு என்னன்னா போலீஸ் சர்க்கிளில் இருக்கிற எனக்கு டேர்ம்ஸ் ஆகட்டும் எல்லாமே எனக்கு அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அது நாங்கள் ஸ்கிரிப்டில் எழுதி வச்சுருந்தோம் இருந்தது. எனக்கு இதில் வரும்போது ஸ்பாட்டில் வரும்போது எனக்கு எல்லாமே அவங்க ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு வந்து எந்த
சிக்கலும் இல்லை. ஓகே. நம்ம யோசிப்போம்ல, ஐயோ இது கரெக்டாச்சா, சரியா தப்பா இருக்கா, ம், ம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு அவங்க 2 பேரும் பக்காவா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால அது எனக்கு பிரச்சனையே இல்லாத போயிடுச்சு. இந்த ஏஆர்னா என்ன சார்? ஏஆர்ன்றது வந்து ஆர்ம் ரிசர்வ் போலீஸ், ஓகே. ஆயுதப்படை. இது இப்போ ஆயுதப்படையில் இருக்கிற அவங்களுடைய வேலைகள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இப்போ இந்த எஸ்கார்ட் போகிற டியூட்டி இருக்கட்டும், ஓகே. அப்புறம் வந்து பந்தோபஸ்துக்கு போகிற டியூட்டி ம், இருக்கட்டும், ம். இப்போ ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா ஒரு பெட்டாலியன் போய் இறங்குறதாகட்டும், ஓகே. இதெல்லாமே வந்து ஆர்ம் ரிசர்வோட ஏஆருடைய ஒர்க். ஏஆருடைய ஒர்க். ஸோ இது உலகம் புதுசு, ஆமா. மக்கள் பார்க்கவே மக்கள் பார்க்குறது. நமக்கு எல்லாமே வந்து எல்என்டுஓ தெரியும், ஆமா. நம்ம ஊர்ல ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தெரியும், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மற்ற இதை பற்றி தெரியும். கான்ஸ்டபிள். ஆனால் இதெல்லாமே வந்து நிறைய இருக்கு அதுக்குள்ள. இதுல வந்து நாங்க படமே வந்து முதல்ல எஸ்கார்டுன்னு தான் வச்சிருந்தோம். எஸ்கார்டுன்றது ஒரு டியூட்டி, கூட்டு போற ஒரு டியூட்டி. பட் ஆனா என்னவா இருக்குன்னா நிஜத்துல எஸ்கார்டு வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எஸ்கார்டுனா வேற ஒரு மீனிங் கொடுக்குது இங்கிலீஷ்ல. அப்படின்னும் போது நாங்க அதை மாற்ற வேண்டிய சூழல். அப்பதான் நாங்க சிரேன் மாத்துறோம், சிரேன் மாற்றி இதை கொண்டு போகிறோம். ஸோ வந்து இந்த ஆயுதப்படையினுடைய வேலையை வந்து நம்ம கரெக்டாக காமிச்சிருக்கோம் அப்படின்னா இவங்களுடைய ஒர்க்கு ரொம்ப முக்கியமானது. தமிழ் ஆகட்டும், சசி ஆகட்டும், தவமணி ஆகட்டும், மற்ற போலீஸ் இதுவாகட்டும், அவங்களுடைய ஒர்க் ரொம்ப முக்கியமானது. அந்த பாஸ்போர்ட்னு சொல்கிற விஷயம் சார், பாஸ்போர்ட்ன்றது வந்து இப்போ லீவ் பாஸ்போர்ட் இருக்கு, பஸ்ஸில் இருக்க போகிற பாஸ்போர்ட் இருக்கு, அப்புறம் கைதிகளை கூட்டு வர பாஸ்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்கு, பாஸ்போர்ட்லேயும் நிறைய இருக்கு. இப்போ நீ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ அதுலேயே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போகணும்னு வரும், ஊருக்கு போனோம் பாஸ்போர்ட் கொண்டு போனோம். பாஸ்போர்ட் எல்லாமே போகலாம், ஆனால் பாஸ்போர்ட் இருந்தால் தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாக்கா இந்த லீவ் போட்டு வந்திருக்கான்னு தெரியும். அப்புறம் அந்த பஸ்ஸில் இது பண்றது, பயணம் பண்றதுக்கானது. ஸோ இது எல்லாமே அதுக்குள்ள வரும். இந்த டிராவலிங்கான ஒரு பாஸ் மாதிரி அந்த பாஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் என்கவுண்டர் அது உண்மையா சார்? இல்லை அது எதுவுமே உண்மை இல்லை, அது உண்மை கிடையாது. அது வந்து அந்த படத்தில் சிலது வந்து நம்ம வந்து என்னவா இருக்கும்னா சினிமாக்காக சில விஷயம் பண்ணுவோம். கண்டிப்பா. இப்போ 2 காவலர்கள் குடிச்சிட்டு கூட்டு போறாங்கன்றதும் வந்து உண்மை கிடையாது. ஸோ வந்து உண்மைக்கு நெருக்கமா பண்ணலாம்னா பண்ணுவே தவிர்த்து இப்படி நம்ம பார்த்தோம்னா அப்படி நான் பார்க்கல. சரிங்களா, காவலர்கள் குடிச்சிட்டு போறது, லோட் பண்ணி கொண்டு போறது, இது வந்து ஒரு உளவியல். லோட் பண்ணி கொண்டு போறதுன்றது ஒரு உளவியல். அந்த உளவியலை நான் வந்து ட்ரீட் பண்றதுக்காக தான் அதை வச்சேன். உண்மையா அப்படி பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது, ஓகே, குடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் சினிமாக்குன்னு ஒரு இயக்குனருக்கு ஒரு ஸ்பீடம் இருக்கும்ல, ஒரு அளவு இருக்கும்ல, அந்த அளவுக்குள்ள நம்ம அதை ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து இது. மற்றபடி நடந்தது எல்லாமே ஓரளவுக்கு. இந்த ஆக்சிடென்ட்லாம் வந்து நம்ம சும்மா இது பண்ணது தான், ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணது தான். ரொம்ப நேசிச்சா ஒருத்தவங்க இப்படி நடக்கும்போது என்னவா இருக்கும்ன்றது இருக்குல்ல, அது ஒரு இதுதான், அது ஒரு ட்ரீட்மெண்ட். நாங்களாம் ஷாக் ஆகிட்டேன் சார் படம் பார்த்துட்டு. ஐயோ முடிஞ்சா என்னடா அழ வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கட் பண்ணா எல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ்லேருந்து நிறைய சினிமா பார்ப்பீங்களா அப்படின்னு ஒரு டைலாக் நீங்களே விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணது ரொம்ப ரிவீலிங்காக இருந்துச்சு. அந்த இந்த லாங் எஸ்கார்ட் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கா சார்? பஸ்ஸில் இருக்குது, இன்னமும் இருக்குது லாங் எஸ்கார்ட் இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் வந்து இன்னைக்கு என்னவா எப்படி போயிட்டு இருக்குன்றது ஒன்று, அது போயிட்டு தான் இருக்காங்க. பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு தான், பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்களான்றது எனக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்க இதில் வந்து இப்போ நிறைய எல்லாமே அந்த வண்டியில் தான் போகிறாங்க. அப்புறம் இப்போ ஒருத்தர் மட்டுமே ஒரு கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லை, எல்லாரும் அதில் ஒரு 10 பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஜெயில் பெருசு, கூட்டம் எல்லாம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்க மக்கள் வந்து உள்ளே இருக்காங்க, சிறைவாசிகள். இப்போ அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு போகணுன்னா இப்போ ஒரு 15-20 பேர் வந்துட்டாங்கன்னா ஒரு வண்டியில் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த படம் பார்க்குறப்ப நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஓப்பனிங்காகவே அப்படியே விட்டீங்க. அந்த நெகட்டிவ் ஷேட் குடிச்சிட்டு அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கொல்ற மாதிரி போவாங்க, அங்கேயே கட் பண்ணிடுவீங்க. அடுத்த நாள் இவங்க அங்கே இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு டவுட்டு, அவங்க வருவாங்களா, என்ன ஆகும் அப்படின்ட்டு. நிறைய அப்படியே மக்களை வந்து ஒரு பதட்ட நிலையிலே வச்சுட்டு ஓப்பன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி டெசிஷன்ஸ்லாம் எப்படி சார்? இது வந்து எப்போதும் நம்ம வந்து ஒரு முடிவை வந்து ஒருத்தர் இப்போ நான் இந்த மாதிரி என்ன சொந்தக்காரங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப சத்தம் போட்டு அடிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம கூட ஏதோ குத்திராம் பொழுதுன்னு நினைப்போம். பட் ஆனால் பார்த்தா கடைசியில் வந்து அப்படி நடந்திருக்காது. அவர் தான் அடி வாங்கியிருப்பாரு. ஓகே. ஸோ நான் வந்து அது காமெடிக்காக சொல்ல, நிஜத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சண்டைனா அது வந்து கொள்ளையில தான் போய் முடியணும்னு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ கோபத்தினுடைய வெளிப்பாடு வந்து ரொம்ப பெருசான விளைவுகள் ஏற்படுத்தலாம், ஆனால் பெரும்பாலான கோபங்கள் அந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துறது இல்லை, அது குறைவுது. ஸோ அப்படியான ஒரு இது. அப்புறம் இந்த பொண்ணு எல்லாருமே வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நான் ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள அதை நான் ஃப்ரேம் பண்ணேன். மற்றபடி எனக்கு வந்து அந்த கேரக்டர் ஏன் நம்ம அதில் கட் பண்ணோம் அப்படின்னா, நான் பார்த்த பல பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஓகே. எடுத்த எல்லாருமே வந்து ஒரு முடிவோட நிப்பாட்டுறது கிடையாது, சில நேரங்கள் அது பாதியில் நிற்கும். ஸோ அப்படியான கேரக்டரை தான் அவர் நம்ம அதை இது பண்ணோம். ஓகே. அண்ட் இன்னொரு சீனும் கூட அப்துல் வந்து ஹீரோயின் அப்பாவை தள்ளி விடுறப்போ தள்ளி தான் விடுவார், கட் பண்ணால் இறந்துருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் அங்கே ரிவீல் பண்ணல, அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணீங்க. ஸோ இதெல்லாமே வந்து எடிட்டர் ஃபிலோமினோட ஐடியாவா இல்லை நீங்கள் ஸ்க்ரீன் நம்ம ஸ்கிரிப்ட் நாங்கள் ஆல்ரெடி வந்து நான் இப்போ ஃபிலோ வந்து எப்போதும் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், என்னன்னா ஸ்கிரிப்டை எழுதிடுவோம். எழுதிட்டு ரைட்டரோட உட்காந்து எழுதிட்டா கூட நான் வந்து ஃபிலோவோட உட்காருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நாங்கள் பேப்பரில் எடிட் பண்ணுவோம். ஸ்கிரிப்டை எடிட் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஸோ அதை பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையில்லாத சீக்வன்ஸ் வெளியே போயிடும். இப்போ எடிட் கட்டும் நமக்கு கிடச்சிரும்.
ஓகே. இங்கே கட் பண்ண போகிறோம், அங்கே ஓப்பன் பண்ண போகிறோன்றதெல்லாம் நான் எழுதும்போது அப்படி எழுதுவேன். ரிட்டன்லேயே அந்த ஸ்க்ரீன் அது எழுதிடுவேன். அதே நேரம் நாங்கள் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணும்போது என்னவா இருக்கும்னா ஃபிலோ சில ஏரியாலாம் ஷார்ப்பாக சொல்லுவார். ஓகே. ஸோ இங்கே இதை பண்ணுது, இங்கே இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அதை பண்ணலாம். அப்போ நாங்கள் அதெல்லாமே உட்காந்து அழகாக அங்கேயே முடிச்சிடுவோம், டேபிள்லேயே முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய இது கிடையாது. ஸோ நமக்கு ஏன்னா முதல் படம் பண்ணும்போது எல்லா இயக்குநர்களுக்கும் வந்து ஒரு டைட் இது இருக்கும். இத்தனை நாள்னு கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய டேஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி நமக்கு வந்து இந்த மாதிரியான வரும்போது இது நீங்கள் ஒரு கிளாரிட்டியாக போயிட்டோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து நாட்கள் குறையும், வேலைகள் சீக்கிரமாக நடக்கும், கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணலாம், ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ அப்படியான ஒரு விஷயம் தான். அப்புறம் வந்து இந்த மாதிரியான கதைகளை தயாரிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய சிக்கல். இப்போ லலித் சார்லாம் வந்து சவுண்ட் ஸ்க்ரீன்லாம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த கதையை வந்து அவங்க படமாக பண்ணுறதுக்கான எத்தனை பேர் இருக்காங்கன்றது. அப்படி பண்ணும்போது இது வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறணும். இந்த மாதிரியான கண்டென்ட் படங்கள் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்தடுத்து வர்ற ப்ரொடியூசர்ஸ் வந்து வரும். ஏன்னா யாருமே இது இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது, கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறோம். ஒரு நாள் செலவே வந்து 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவாகுது. இது வந்து நம்ம அப்பா கூட கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ காசு கொடுத்து ஒரு படம் எடுத்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம எழுதுகிற எழுத்துக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரொம்ப நியாயமாக நடந்துக்கணும். அப்போ நியாயமாக நடந்துக்கணும்னா நம்மளால் என்னென்னலாம் குறைக்க முடியும். ஸோ அப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஸ்கிரிப்ட்லேயே வந்து எடிட் பண்ணுறது, ஸோ வந்து இது கிடைக்கலனா இதை ஒன்று பண்ணுறது, முன்னாடியே முன்தயாரிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு இது வேணும் அப்படின்ற அங்கே போவோம், அது இருக்காது. ஸ்பாட்டில் அப்படி தான் முக்கால்வாசி நாள் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒன்று கேட்போம், அது நடக்காது, அங்கே கிடைக்காது. அது கிடைக்காதுன்றதுக்காக அதை பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சு பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா நான் வெற்றி சாரோட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அதை கெயின் பண்ணுறோம். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் இந்த சிறை பண்ணிட்டு இருக்கப்போ எங்கேயாச்சும் வந்து என்ன பண்ண போகிறோம் ஏதாச்சும் நீங்கள் சந்தேகப்பட்டு உட்காந்த தருணம் ஏதாச்சும் எதுவுமே இல்லை எனக்கு. நான் எதுவுமே எனக்கு ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நானும் யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரியான எந்த இதுவுமே வந்தது கிடையாது. பட் நமக்கு எப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னா ஒரு 6 மணிக்குள்ள முடிக்கணும்னு இருக்கும். ஓகே. நம்ம வந்து அந்த டைம் தான் கொஞ்சம் வேகமாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷனோட ஒரு சின்ன அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தானே ஆகுமே தவிர ஐயோ இந்த சீன் எனக்கு ஒர்க் ஆகலையே, இந்த சீன் வரலையே அப்படி நான் வந்து எப்போதும் நின்னதே கிடையாது. ஏன்னா அப்படி நின்றுட்டா இது ஹேங் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் கொண்டு சரி, ஃபர்ஸ்ட் நாளுமே எனக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தான் ஒர்க் பண்ணேன். சார் திரும்பி வெற்றி சார் வந்தார். எப்போது வெற்றி சார் வந்தாருன்னா கொஞ்சம் ஹேங் ஆயிரும். அதனால ஆனால் வெற்றி சார் வந்தார். ஒரு மாண்டாஜ் சாங்ஸ் தான் எடுத்தோம். சரி வெற்றி சார் வந்தார். வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு ஆனால் வேலைலாம் பார்த்தாரு, கூட வந்தார், எல்லாம் பண்ணார். ஸோ எனக்கு அவர் ரொம்ப எப்போ ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அவர் ரொம்ப கொஞ்சம் கிளியராக தான் இருக்கான், பேனிக் ஆக மாட்டான், பயப்பட மாட்டான், ரொம்ப தெளிவாக தான் இருக்கான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லடா அப்படின்னு ஒரு பசங்க கிட்ட. ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய இதுதான். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேற ஒன்றும் இல்லை. சீனோட ஸ்டேஜிங்ஸ்லாம் நீங்கள் எப்படி முன்னாடியே நம்ம எழுதுறப்பேவா இல்லை அந்த ஸ்பாட் எழுதும்போது ஒரு ஸ்டேஜிங் ஒன்று பண்ணுவோம்ல, எழுதும்போது ஒரு ஸ்டேஜிங் பண்ணுவோம். அதே 100% பண்ண முடியாது. ஏன்னா லொக்கேஷன்ஸில் மாறலாம், ப்ராப்ஸ் மாறி இருக்கும். ஸோ வந்து ஆர்டிஸ்டுடைய மூட் வேறையாக இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம அங்கே ஒன்று பண்ணுவோம், அந்த லொக்கேஷனில் ஒன்று கண்டிப்பாக மாறும். ஏன்னா அது வளர்ச்சி தான், சினிமான்றது ஒரு படியாக அப்படியே வளர்ந்து தான் போகும் நான் நினைக்கிறேன். ஒரு சினிமா அப்படி தான் வளரும். அப்போ அங்கே போய் ஒன்று வருது இல்லை, இப்போ என் மூட்லேருந்து நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் மூடில் ஒன்று போகும்போது அவங்க ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் பண்ணதே தான் வேணும்னு எப்படி அப்படி கேட்க முடியும்? அது அங்கே சூப்பராக இருக்குன்னா அதுதானே நான் இது பண்ணுவேன். ஸோ அப்போ அதுதான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். நடிகர்கள் எல்லாரும் என் மீட்டரில் நடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அவங்க மீட்டரில் நடிக்கணும், அந்த மீட்டர் என்னன்ற மட்டும் நான் பிடிக்கணும். குறிப்பாக அனிஷ்மாலாம் அழுகிறப்பெல்லாம் அவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சீனில் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து உதைப்பார், அப்படி ரியலாக உதச்சி அப்படி விழுந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் இன்புட் கரெக்டாக இருந்திருக்கணும். இல்லை அது என்ன நடிகர்கள் வந்து எனக்கு எப்போ அமைஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா நடிகர்களுக்குமே நான் அந்த காசு பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், வந்து இந்த படம் கொஞ்சம் இந்த மாதிரியான இதுக்குள்ளே இருக்கும், ஸோ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். நான் திரும்ப எப்போதும் சொல்லுவேன், சேஃப்டி ரொம்ப முக்கியம். நடிகர்களோட சேஃப்டிகளை நம்ம விளையாடவே கூடாது. ஸோ அவங்கள ரொம்ப தெளிவாக நம்ம அதை பார்த்துக்கணும். அதே நேரம் ரொம்ப ஃபேக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு ஆக்ஷன் ரொம்ப ஃபேக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், அதுக்கு தான் வந்து ஸ்டென்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. மாஸ்டர்ஸ்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லிட்டா நமக்கு அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல, நடிகர்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல, அது பயங்கர இது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புவிதாமா இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட அம்மாவை நடிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கை உடஞ்சிருச்சு. ஓகே, அதெல்லாம் பயந்துட்டேன் நான். இப்போ அந்த வீட்டிலேருந்து அடிச்சுட்டு வெளியே கூட்டு அந்த பையனை அடிச்சதுக்கப்புறம் இவங்க வெளியே இழுத்துட்டு வருவாங்கல்ல அந்த இவரை, அந்த மாமாவை அப்படியே மொத்தமாக கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே படிக்கிட்டுலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. எனக்குலாம் பயங்கர ஷாக். அப்போ கை உடஞ்சிருச்சு, அந்த அம்மாவுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஓகே, என்னன்னா நம்ம வந்து அது சில நேரங்கள் அந்த மாதிரி விபத்து தடுக்க முடியாது. ஓகே, ஸோ அவ்வளோ பேரும் வந்து அந்த சின்ன படிக்கட்டில் நடந்து வரும்போது கீழே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் அவங்க அதையும் வந்து இது பண்ணிக்காமல் அப்புறம் கட்டெல்லாம் போட்டு வந்து நடித்தாங்க.
அந்த மாண்டாஜிலே பார்த்தீங்கன்னா கையில் கட்டு போட்டு இன்னொரு மாண்டாஜில் கையில் கட்டு போட்டு நின்று இருப்பாங்க. ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து நடிகர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குல்ல, அவங்க நமக்காக வந்து பண்ணுறது இருக்குல்ல, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இருந்தாலும் கூட இந்த கதைக்குள்ளே வந்து அவங்க பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த அனிஷ்மா செம்ம அடி ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணா அடி வாங்கிட்டு அப்படி உட்காந்துருக்கான். அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு உள்ள ரூமுக்குள்ளே போயிடும். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு திரும்ப வந்து அப்படி திரும்ப வந்து உட்காரும். சொல்லவும் மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்துருப்பாங்க. எனக்கு அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது சரி இல்லை, நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம் அதை அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கும் வந்து பெண்கள் மேலே நடத்துகிற வன்முறை வந்து ரொம்ப இது. பட் ஆனால் அந்த வன்முறை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. எஸ், நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது பெண்கள் மேல இந்த வன்முறை. பட் ஆனா அந்த வன்முறை நடக்குது இருக்குல்ல, ஒரு போதையிலே ஆகட்டும், ஒரு ஆணுன்ற ஒரு தலைக்கணத்துல ஆகட்டும் நடத்துற வன்முறை இருக்குல்ல, இதை வந்து பாக்குறவங்களுக்கு அது வந்து தப்புன்னு புரியணும். ஏன்டா போட்டு அந்த பொண்ணு அடிக்கிறேன்னு உங்க மனசுக்குள்ள வந்து கேள்வி வருதுன்னாக்கா நீங்க அதை உணர்றீங்கன்னு அர்த்தம்ன்றது இருக்குல்ல. அப்ப அதை நான் வந்து அதை ஃபீல் பண்ண வைக்க வேண்டியது இருக்கு. பட் அதுக்காக நம்ம வந்து போட்டு அந்த பொண்ணை பாவம் அடிச்சுட்டு அப்போ எனக்கு அது ஒரு 2-3 ஷாட்டை நான் எடுத்துட்டு சும்மா எல்லாரும் ஓங்கி அடிக்க முடியாது, சில நேரங்களில் பட்டுரும். அண்ட் டைலாக்ஸ் குறிப்பாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுண்ணே. மூணார் அண்ணன் வந்து அந்த முஸ்லீமாக இருந்துட்டு அவர் பேசுகிற சில விஷயங்களாகட்டும், அது தின் லைன் தான், அது எப்படி வேணால் மாறிடலாம். நம்ம படம் எடுக்கிறப்போ அரசியலாக எப்படி வேணால் மாறலாம், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த சீன் டிஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லுங்கண்ணே. இப்போ இது முதல்ல வந்து முஸ்லீமாக இந்த இதில் பண்ணுறது வந்து நாங்கள் முதல்ல முஸ்லீம் பிளான் பண்ணல. ஸோ நம்ம வந்து ஒன்று எழுதிட்டோம். நான் ஒன்று தமிழ் சந்தித்த மனிதர்களும் அப்படி கிடையாது, அதனால நாங்கள் ஒன்று எழுதிட்டேன்னா இங்கே ஏதோ ஒன்று குறையுதுன்னு மட்டும் தோணுச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அப்போ நான் தமிழோட ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தமிழோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்தார், ஜோதின்னு ஒருத்தர். அவர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைங்கய்யா அப்படி கொஞ்சம் பிரச்சனை, ஏங்கய்யா வந்து நீங்கள் ஒரு முஸ்லீமாக வச்சா எப்படி இருக்குன்னு கேட்டார். யதார்த்தமாக ஒரு வார்த்தை கேட்டார். அது கேட்கும்போது பயங்கர இதுவாக இருந்துச்சு. ஆமாம் இல்லை, நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்புறம் பேசி நான் சொன்னேன், இல்லை தமிழ் நான் எழுதி எடுத்துட்டு வரேன். அப்புறம் நாங்கள் போனால் எழுதிட்டு அதுக்கப்புறம் தமிழோட ஃபோனில் பேசுவேன், இல்லை அப்படி இப்படி இருக்குன்னு எழுதி அப்படி எடுத்து கொண்டு வந்தது தான் அது. அண்ட் உங்களுடைய சீனியர் ரஞ்சித் சார் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவர் சினிமா துறைக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் ஸ்டேஜ்லேயே பேசியிருந்தீங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து எனக்கு 2 வருஷம் சீனியரு. நாங்கள்லாம் அப்போ வந்து ஒரு மாதிரி பஸ் ஸ்டாப்பில் இது இல்லை ரூட் தான் எக்மோர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே, எங்கள் காலேஜ் எப்படின்னா நாங்கள் 24 ஹவர்ஸ் திறந்தே இருக்கும் நாங்கள் படிக்கும்போது. அதனால நைட்டில் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக அங்கேயே சுற்றி நடப்போம், வரைகிறதுக்காக பண்ணுறோம். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எக்மோர் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நைட்லலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்போ அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ சொன்னார், இந்த மாதிரி நான் ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கடா, நான் ஆனால் படம் பண்ணலான்னு இருக்கேன், நீ ஏன் ட்ரை பண்ணுறேன், நீ போயிடானாரு. சொல்ல நான் போகிறேன். நான் அப்போ அவர் அப்படி சொன்னது தான். அவர் ஒரு சீனியர் முத்துக்குமார்னு சொல்லி ஒருத்தர் அமைச்சார். அவர் தான் வெற்றி சார் அமைச்சார். ஸோ இப்படி போனால் கடைசியாக பார்த்தா அது இந்த இது லிங்க் வந்து வெற்றி சார் வந்து நிற்கிது. ஆனால் ஆல்ரெடி நான் வெற்றி சார்ட்டை ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு கிடைக்கல. ஸோ அப்போ இப்படி போகும்போது அவர் வெற்றி சார்ட்ட போனால் அவர் கூப்பிட்டு பார்த்தாரு. இப்போ நான் வரைஞ்சதெல்லாம் பார்த்துட்டு நான் ஆரம்பிக்கும்போது சொல்கிறேன்டா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிக்கும்போது கூப்பிட்டாரு, போய் ஒர்க் பண்ணேன். ஸோ இப்படி தான் அது இதுவாச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த காலேஜில் இவர் ரஞ்சித் அண்ணனுடைய இது இருக்குல்ல, ஒரு பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான பார்வை நான் பார்க்குறேன் சமூகத்தில். இப்போது அந்த அவர் இயங்குறதும் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்காரு. இப்போ என்னன்னா, இப்போ இப்படி ஒரு ஆள் நமக்கு முன்னாடி இதை வந்து அழகாக கொண்டு போகிறது இருக்குல்ல, சினிமாவையும் ஒரு மொழியோட கொண்டு போகிறது இருக்குல்ல, வெறும் அவரும் பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னா அவர் எப்போ தூக்கி போட்டுருப்பாங்க. ஸோ அப்போ அதுவும் வந்து அவருக்கு அந்த ஆர்ட்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை கற்றுக்கிறாரு. ஸோ அது எப்படி சொல்லணுன்றதும் அவருக்கு தெரியுது, எப்படி இந்த மக்களோட பேசணும்னு அவருக்கு தெரியுது. இப்போ இதெல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணுறாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி சார் ஒரு பக்கம், அவர் வந்து முன்னாடி இருந்து அதை பண்ணிட்டு வர்றாரு. இப்போ இதெல்லாமே நமக்கு ஒரு இதுலேருந்து நம்ம எப்படி வழி தவறி போவோம், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் இந்த பாதிக்குள்ளே நான் போகிறேன், இந்த பாதியோட நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குள்ளே நான் போயிட்டு பயணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பாதைக்கு சில பேர் விமர்சனம் வைக்கிறப்போலாம் எப்படி? அது எப்போதும் நடக்கும். விமர்சனம் வைக்கிறதுன்றது எல்லாருடைய உரிமை, சரிங்களா? அதை நம்ம எப்போதும் வந்து தலையிடவே முடியாது. அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அது வந்து ஒரு மாதிரி அபியூஸாக மாறுறப்போ ஒரு மாதிரி சோஷியல் மீடியா வந்து பெருசாக பூம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதுக்குமே வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு வேலை செய்ய முடியாது. ரஞ்சித் என்ன சொன்னார் படம் பார்த்துட்டு? அவர் வந்து பார்த்ததுமே கட்டி பிடிச்சாரு. ஏன்னா எப்போதும் வந்து அவங்களுக்கு என்னன்னா, நம்ம எல்லாருமே சினிமாவில் ஒரு ஆர்வத்தில் உள்ள வந்துருவோம், இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது, மொக்க படம் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டு படம் பாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டேய் என்னடா அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன, அதனால நான் கூப்பிடல, அவரை படம் பார்க்க கூப்பிடல. கூப்பிட்டு வந்து ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா நமக்கு அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடத்தை அவர் கொடுத்துடக்கூடாது தான் நான் அது இதாக இருந்தேன். அப்புறம் ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்டாங்க, வந்து பார்த்துட்டு வெளியே வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டடா படத்தை அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சூப்பர்ண்ணே. அண்ட் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் வெற்றிமாறன் சார் வரப்போ 13 வருஷம் அவர் கூட இருந்தப்போ நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அங்கே கற்றுக்கிட்டது தான் வந்து இங்கே படமாக நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்தது காரணம் அவர் தான் இருக்கும், ஒரு நல்ல ஒரு மென்டர். ஸோ அவர் பற்றி சொல்லுங்கண்ணே, எவ்வளோ ஸ்ட்ராங்
அண்ட் அவரை பத்தி வெளில சொல்றப்போ ஸ்கிரிப்ட் அங்கதான் எழுதிக்கிட்டு இருப்பாரு, திடீர்னு ஒன்று பண்ணுவாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. அவர் ஸ்கிரிப்டை மைண்டில் வச்சிருப்பாரு. ஓகே. மைண்டில் வச்சிருப்பாரு. அவர் அதில் தெளிவாக இருப்பார். அதுக்காக நம்ம அதை பண்ணக்கூடாது. சரிங்களா? அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன கற்றுக்கணும் என்ன கற்றுக்கூடாதுன்ற நமக்கு தெரியும். அப்புறம் அவர் கேட்டால் கொடுப்பாங்க, அவர் கிடைக்கும். நமக்கு அப்படி கிடையாது. பட் அப்போ வந்து வெற்றி சார் அது அவரும் சொல்லுவார். ஆமா, அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அதனால வந்து அவர் அப்ப என்னன்னா அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லாரையுமே வந்து அவர் ரொம்ப நம்ம பசங்கன்னு பார்ப்பாரு. கொரோனா முதற்கொண்டு எல்லா நேரங்களையும் எங்களை சப்போர்ட் பண்ணது அவர் தான். அவர் இப்போ வரைக்கும் அவர் தான் சப்போர்ட் பண்றாருன்னு வச்சு எல்லாரையுமே. ஸோ அப்படின்னும் போது அவருடைய இதுவே வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியாக அணுகலாம். நாங்களாம் ஈஸியாக அணுகி நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு இதுன்னு இருக்கும். அதே மாதிரி அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா 24 hours வேலை. அவர் அப்படி இருப்பார். அதனால தான் நான் சொன்னேன், அந்த ஃபேமிலியோட அவருக்கு வந்து அந்த பொண்ணுங்க அழுதுகினே பேசுறதெல்லாம் வந்து டேய் போடா டேய் ஏமாத்தடா நீ அப்படின்னுவாரு. ஏன்னா அவருக்கு அந்த இதுக்குள்ளே போக மாட்டாரு. ஆனா நமக்கு அப்படி இல்லைல்ல, நம்ம அப்படி சுற்றி இருப்போம். ஸோ இப்படி அதனால அவர் கூடவே வேலை பார்த்தது. ஸோ அவர் அதே மாதிரி அவர் வேலை பார்க்கும்போது அவர் வேகமாக ஓடுவார், வேகமாக செய்வார். அப்போ அவரை விட நம்ம வேகமாக ஓடணும், ஏன்னா அதெல்லாம் ரெடி பண்ணணும். அப்போ அதெல்லாம் நம்ம கூட இருந்து பண்ணதுனால நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பசங்கிட்ட அப்போ சொல்லுவேன், சார் மாதிரி ஒரு 20% வேலை பார்த்தா போதும். சார் 100% வேலை பார்த்தாரு, நம்ம ஒரு 20% வேலை பார்த்தாலே ஒரு நல்ல படம் கொடுத்துடலாம் அப்படின்னுவேன். ஏன்னா அப்படி புத்தகம் படிக்கிறதும் சரி. ஓகே. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அவருக்கு புக் வாங்கினாக்கா அவருக்கு ஒரு புக் வாங்கினா எங்களுக்கு ஒரு புக் வாங்கிக்கும். அதே அவர் காசுலேயே அதனால வாங்கி வச்சுக்குவோம், படிப்போம். ஸோ அது ஒரு பெரிய இது. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போனால் ஒரு பெரிய டேபிள், 4 சேரு, நினச்ச நேரத்தில் காஃபி டீ நம்ம கேட்டாலாம் கிடைக்குது. அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, படிக்கிறதுக்காகட்டும் எழுதுறதுக்காகட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, அது எப்போதும் 24 hours ஓப்பனில் இருக்கும் அது. ஸோ அப்போ நான் அந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதெல்லாமே வந்து அவர் அலோவ் பண்ணார். சிலர்லாம் வந்து டைமிங் இருக்கும், காலையில் இத்தனை மணிக்கு ஈவினிங் இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் அப்படி இருக்கும். எங்களுக்கு அப்படி கிடையாது. எனக்கு காலேஜும் அப்படி அமைஞ்சுது, இவர்கிட்ட வந்து சேரணும் இவர்கிட்ட அப்படி அமைஞ்சுது. 24 hours அது திறந்தே இருக்கும், வேலை பார்த்துட்டே இருப்போம். ஸோ போவோம், வீட்டுக்கு போனால் தூங்குறது சாப்பிட்டு வருது, அப்படி இப்படி தான் இருக்கும். ரொம்ப அதனால ரொம்ப நான் வீட்டில் இருந்ததை விட இவர் கூட இருந்தது தான் ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மற்றதெல்லாம் ஒர்க் பண்ணுறது. நைஸ். அவர்கிட்ட இருந்து நீங்க இது நம்ம பண்ணிடக்கூடாது நீங்க ஃபீல் பண்ண விஷயம், ஸ்கிரிப்ட் ஆகட்டும், நம்ம ஆன் த ஸ்பாட்லாம் பண்ணக்கூடாது. இல்லை அதுதான் சொல்கிறேன், அது பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அவர் தெளிவாக இருப்பாருங்க. அந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கூடவே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே படிக்காத மாதிரியே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா படிச்சுட்டு அவங்க வந்து மார்க் நல்லா எடுத்துருவாங்க. நம்மளும் அவங்க கூட தான் சுற்றி இருப்போம், நீ மட்டும் எப்படா படிச்சேன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவர்லாம் அந்த கேட்டகரி. சார்லாம் வந்து எழுதுவார், எப்போ எழுதுறாருன்னே தெரியாது. திடீர்னு ஸ்பாட்ல இருந்து ஒரு நோட் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு டைப் பண்ணல நீங்கள் அப்படின்னு அது கொடுத்துட்டு போட்டார். அவரு இதை டைப் பண்ணலையா, சீன் பேப்பராங்கடான்னு. அதுக்கப்புறம் ஏன்னா அவரு எழுதிட்டு அவரு இது பண்ணுவார். ஸோ இப்படி தான் இதுவாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அவர் வந்து மைண்டில் வச்சுட்டு அங்கே ஒன்று பண்ணுறாரு, அது சரியாகவும் நடக்கும் அவருக்கு. நம்ம வந்து அந்த இதெல்லாம் நம்ம எழுதி தான் கொண்டு போகிறோம். ஸோ நமக்கு எது நமக்கு பலமோ அதுதான் நம்ம பண்ணணும். அவருக்கு ஒரு பலம் இருக்குது, அந்த பலத்தை அவருக்கு தெரியுது, அந்த பலம் என்னன்னு அவருக்கு தெரியுது. அதனால் அதில் ட்ராவல் பண்ணுறாரு. நம்ம வந்து அதை தூக்கி அவர் பலம் தான் நம்ம பலம்னு சொல்லி நம்மளும் அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும், மாட்டிக்கும். நான் தான் சொல்கிறேன், அவருக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு அந்த வேலையை நம்ம செஞ்சாகணும். ஸோ அவர் வேலையை செய்கிறாரு, சூப்பராக செய்கிறாரு. நம்ம வேலையை சிறப்பாக செய்யணும், அவ்வளோதான். சூப்பர்ண்ணே. இப்போ நிறைய படங்கள் அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் நிறைய படங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு அவர் படங்களில் ஏதாச்சும் ஒரு படத்தில் வந்து ரொம்ப எக்டிக்கா ஒரு மாதிரி உங்களுடைய கருத்து முரண்பாடு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அது நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வருங்க. நிறைய சின்ன சின்ன ஏரியாக்குள்ள அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கலாம், ரொம்ப பெருசாக வராது, சின்ன சின்ன ஏரியாக்குள்ளே வரும். பட் ஆனால் அதை தாண்டி கருத்து முரண்போட தான் நம்ம நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறோம். பெரிய அளவில் கருத்து முரண் வராது, சின்ன சின்னதாக ஒரு இடத்துல 2 இடத்துல வரும், பேசுவோம். அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், ஏடா நீ அங்கே போயிட்டு இது பண்ண அது கரெக்டாக இருக்கும் அவங்க. ஸோ சில நேரங்களில் நமக்கு வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுவாக இப்போ பார்க்கும்போது சரியாக தோணும், சரியாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும். ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமாண்ணே? அது அந்த மாதிரி வந்து இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாரணையில் வந்து ஒரு லாஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ் எண்டு கன் ஷாட்டோட முடியும். எல்லாருக்குமே அது வந்து ஆஃப் வேல முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்குமே அது ஆஃப் வேல முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. 2 கன் ஷாட் டம் பிளாக் ஸ்க்ரீன் முடிஞ்சிச்சு. இது என்னடா இதுன்னா அவர் மைண்டுக்குள்ளே ஏதோ இருக்கு, ஆனால் சொல்லவே இல்லை. அவர் எல்லாருக்கும் போட்டு காமிச்சாரு, எல்லாருமே ஆஃப் வேல இருக்கு, கரெக்டாக தான் இருக்குன்னாரு. இல்லை ஆஃப் வேல இருக்கு. திடீர்னு ஒரு நாள் டப்பிங் தட்டுவாங்கடா, டப்பிங் போடுறா
படம் டக்குன்னு ஒரு பேப்பரை தந்தாரு, எழுதினாரு, அது பாட்டு டப்பிங் பண்ணாரு, இது பண்ணாரு, பண்ணிட்டு அதை பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு வாய்ஸ் ஓவர் போகும். இன்றைக்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு வாய்ஸ் ஓவர் போகும். 2 போலீஸ்காரங்க ஃபோனில் பேசிக்கிற மாதிரி, ஐயா முடிச்சிங்க, பண்ணிக்கலாங்க, பத்திரிகையில் பேட்டி கொடுத்துடலாங்க, அப்படி இப்படி பண்ணி பார்த்து முடிக்கும்போது பார்த்தா கரெக்டாக வந்து நின்றுச்சு படம். எல்லாருமே அது வரைக்கும் ஆஃப் ஃபேல முடிஞ்ச சொன்னால் எல்லாருக்குமே வந்து படம் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ அவர் ஒன்று மைண்டில் வச்சிருக்காருல்ல, அதில் ப்ளே பண்ணுவார் நம்ம கூட. அப்படி ஒன்று சில நேரங்கள் அது ஒன்று பண்ணி அப்படி ஒன்று காட்டுவார். அப்படி பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அது பயங்கர. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து, ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அதை வந்து சும்மா சாதாரணமாக எடுத்துக்க மாட்டார். போடா சரிடா அப்படிலாம் சொல்ல மாட்டார். அதை மைண்டுக்குள்ளே ஓட்டுவார். ஓட்டி அது சரியாக இருந்ததுன்னா அதுக்கான வேலையை செய்வார். ஸோ எப்போதும் ஒருத்தவங்க சொல்கிறது சரின்னாக்கா அதுக்கான வேலையை செய்யலாம். ஆனால் சரியில்லைன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அதை நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ அதெல்லாம் ஒரு பயங்கர பயங்கர ஷார்ப்பான ஆள். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாரானே, எல்லா கதையும் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அது பண்ணுவார். அவரும் சரி நம்மளும் சரி. நமக்கு ஏதாவது ஒரு கதை மைண்டில் வருதுன்னா நம்ம போயிட்டு அவர்கிட்ட பேசுவோம். சார் இப்படி ஒரு ஐடியா இருக்குது சார், இப்படி ஒன்று பண்ணலான்னு சார். அதுக்கப்புறம் ஓகேடா இது வித்துருண்டா. அவர் ரொம்ப கேஷ்லாம் தான் சொல்லுவார். இது வித்துருண்டா, அந்த ஐடியா வித்துருண்டா எழுதுறான்னு. நம்ம எழுதி கொண்டு போனாக்கா அதுக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவார். ஸோ அப்போ அதே மாதிரி அவரும் சரி டக்குன்னு அவரும் சில ஐடியாக்கள் சொல்லுவார். அந்த ஏரியாவும் பயங்கர இதுவாக இருக்கும். ஷேர் பண்ணுவார். ஷேர் பண்ணுவார். முடிவு அவர் தான் எடுப்பார். அரசன் வந்துகிட்டு இருக்கு, எப்படி இருக்கு எதிர்பார்க்கலாம்? ரொம்ப நல்லா வரும் தான் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து எப்படி மிஸ் ஆகும்? அவர் குறி வச்சா யாரை விழுதான் ஆகணும். ரைட்ண்ணே, உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன? பேசிகிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன், எழுதி முடிச்சிட்டேன். ஒன்று கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது போயிட்டுருக்கு. முடிஞ்சதுமே அது தெளிவாக எல்லாமே சொல்லும். சூப்பர்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். இந்த 2026 உங்களுக்கு நல்லபடியாக அமையணும், நிறைய படங்கள் பண்ணணும், தொடர்ந்து ஒரு நல்ல டாப் டேரக்டர்ஸில் நீங்களும் ஒரு ஆளாக வர வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. ஆல் தி பெஸ்ட்ண்ணே. தேங்க்யூ. சார்னு ஆரம்பிச்சு அண்ணன் முடிச்சிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் ஆகி அப்படி போயாச்சு. ஓகே, மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி. நன்றி.